ஹலோ கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து EC2 வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், ஓகேவா? ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் உங்கள்கிட்ட, இட் இஸ் அ சேவர் பேஸ்ட், அதேமாதிரி ரீஜனல் சர்வீஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போய் கம்ப்யூட், அதுதான் சேவர் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், வர்ச்சுவல் சர்வீஸ் இந்த க்ளவுட். ஸோ வர்ச்சுவல் சர்வீஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது ரீஜனல் சர்வீஸ்க்கான காரணம் என்ன, ஏன்னா இது பாருங்கள் மும்பை, அதனால் இது வந்து ரீஜனல் சர்வீஸ். பாருங்கள் இந்த மாதிரி எத்தனை ரீஜன்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நார்த் ஈஸ்ட் 3, நார்த் ஈஸ்ட் 2, அதனால் இது ரீஜனல் சர்வீஸு. ஸோ எங்கே வேணால் நான் போய் க்ரியேட் பண்ணலாம் இன்ஸ்டன்ஸை, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போய் ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ போய் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு பேர், எப்போவுமே எதுக்காவது ஒரு பேர் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதான் பெட்டர், உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு நல்லா இதுவாக இருக்கும். நான் வந்து மாஸ்கி பாய் அப்படின்னு பேரே கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அடுத்து இது வந்து நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். இதை தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, இங்கே பாருங்கள். ஸோ இதில் தான் உங்களுக்கு ரேம் மென்ஷன் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து ஓஎஸ் சிஸ்டம் மாதிரி, இது வந்து ஓஎஸ், இங்கே பாருங்கள், மேக் ஓஎஸ், உபுண்டு, விண்டோஸ். ஆனால் நம்ம அமேசான் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா செக்யூரிட்டிக்கு அமேசான் தான் பெஸ்ட், லினக்ஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே ஓஎஸ் வந்து லினக்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டியே கிடைக்காது. கம்பெனிஸ், நீங்கள் போகிற கம்பெனிஸும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, ஓகேங்களா? சப்போஸ் நீங்களே நாளைக்கு ஒரு கம்பெனி உருவாக்கணும், உங்களுக்கு செக்யூரிட்டி பெஸ்ட்டாக வேணும்னா அதுக்கு லினக்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாக கமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அது வந்து கொஞ்சம் நினச்சாலும் ஆக்ட் பண்ண முடியாது, செக்யூரிட்டி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸர். அதான் நான் சொன்னல உங்களுக்கு எத்தனை CPU வேணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து T2.mediumல 2 CPU 4GB மெமரி கொடுக்காங்க. நம்ம வந்து ஃப்ரீ டயருக்கு தான் போகிறோம், ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது காஸ்ட்டாக போனால் அப்புறம் அக்கௌண்ட் வந்து நம்ம கட்ட முடியாமல் சஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ நம்ம ஃப்ரீ டயர் போவோம், T2.microவே போவோம், ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் என்னென்னு புரியல அப்படின்னா நான் தியரி கிளாஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ ஓகே, நான் கீப்பரை உங்களுக்கு க்ரியேட் பண்ணலையா? ஓகே சரி, கீப்பரை ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், ஓகேங்களா? நான் வந்து PPK ஃபைல் PEM ஃபைல் இதோட டெஃபினிஷனை நான் வந்து உங்களுக்கு இந்த கீப்பர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் பார்ப்போம், ஓகேங்களா? நான் சும்மா என்ன போடலாம், PPK மாஸ்கி பாய் MB அப்படின்னு போட்டுட்டு ஒரு கீப்பர் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். அது அப்படியே நம்ம இதுலேயும் டவுன்லோட் ஆயிரும், ஓகேவா? ஸோ டவுன்லோட் ஆகிற கையோட நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸோ ஏதாவது செக்யூரிட்டி குரூப் எக்ஸிஸ்டங்க டிஃபால்ட்டாக தான் இருக்குது, அப்போ நான் புதுசாகவே க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆக்சுவலி 2 இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணுறேன். எப்போன்னா SSH வச்சுருக்கேன். நான் தான் சொன்னால 3 கன்ஃபார்ம் போர்ட்ஸ் இருக்கணும், HTTPS HTTP 3த்தையும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம போய் இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் வேணுன்னா ஆட் வால்யூம் கொடுத்து இன்னொரு நான் இவ்வளோ EBS வால்யூம், நான் சொன்னால EBS வால்யூம் எத்தனை பிளாக்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக ரூட்டாக வந்து மினிமம் 8GB இருக்கும் ப்ரோ, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், ஓகேவா? அது உங்கள் இஷ்டம். ஸோ அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் போய் நான் ஒன்று பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தேவைப்படாது, ஒரு டெவலப்பர் கோர்ஸ்க்கான இது இல்லை. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், யூசர் டேட்டா. இதில் போய் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபைலை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து /bin பேஷ்னால் என்ன அர்த்தம்னா, பின் பேஷில் போய் அப்டேட் பண்ணு, அடுத்து வந்து HTTPயை டவுன்லோட் பண்ண. HTTPங்கிறது ஒரு சர்வர், ஓகேங்களா? அதை டவுன்லோட் பண்ண சொல்கிறேன். HTTPயை வச்சு தான் உங்களால் HTML ஃபைலை ஹோஸ்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எக்கோ மூலியமாக இந்த அலோ கைஸ் மாஸ்கி பாய்ஸ் ஹியர் ஃபார் யூ, அதை வந்து இந்த index.html ஸ்டோர் பண்ணு, HTTP எனேபிள் பண்ணு, இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் சிடிஎல் மூலியமாக தான் நம்ம HTTP எனேபிள் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எக்கோ மூலியமாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பேத்தில் போய் இதை எழுத வைக்கிறேன், ஓகேவா? ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுப்போம்.
ஸோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ இங்கே ஒன்றுமே இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம. ஆமாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய EC2 உள்ளே வந்து அவ்வளோ இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்ப்போம், கவலையப்பட வேணாம். இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் EC2 அட்வான்ஸாகவும் இருக்கும். EMIலாம் கொஞ்சம் அட்வான்ஸ் டாப்பிக்கு, நம்ம பார்ப்போம், டோன்ட் வெரி. ஸோ இன்ஷியலைசிங் இப்போ நீங்கள் இப்படி போய் பார்த்தீங்கன்னா கீழே இந்த பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஐடி, இதுக்கு பப்ளிக் ஐபி என்ன, ப்ரைவேட் ஐபி என்ன, பப்ளிக் IPv4, ஓஸ் நேமு, ப்ரைவேட் ஐபி, AWS என்ன கம்ப்யூட் பண்ணும், ஆட்டோ சைன்ட் ஐபி அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த என்ன கீப்பேர் நம்ம யூஸ் பண்ணுறோன்றது கூட இங்கே இப்போ பார்க்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத இந்த என்ன சப்நெட்டு, சப்நெட்னா இந்த ஏரியாவில் ஹோஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரன்னிங்னு வந்துருச்சு. பட் ஆனால் இங்கே ஸ்டேட்டஸ் செக்கில் பாஸ்ன்னு வந்தால் மட்டும் தான் நம்ம வந்து இட்ஸ் ப்ராப்பர்லி செக்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ செக்யூரிட்டியில் போய் நான் வந்து எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸில் தான் வந்து உங்களால் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ சும்மா இந்த அந்த ரூல்ஸு அது உள்ளே போவோம். ஸோ எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே, HTTP இருக்குது, HTTPS இருக்குது, SSH இருக்குது. ஓகே, இது வந்து இதுக்கு என்ன மீனிங்னா எனிவேர், எங்கே வேணால் நான் லான்ச் பண்ணுறேன், அதுக்கு தான் இதுக்கு மீனிங் இந்த எனிவேர். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நீங்கள் எனிவேர் அப்படிங்கிற மாதிரி அது ஆக்சுவலி கஸ்டமில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் இனிஷியலாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது இது தான். ஓகேவா? சேவ் பண்ணிட்டேன் ரூல்ஸ் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஆக்சுவலி எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. ஸோ சேவ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் கொடுத்துட்டு வெளில வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி வந்து EC2குள்ளே போவோம். ஓகேவா? இப்போ இந்த பாருங்கள் 2x2 பாஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கோட் அங்கே இன்சர்ட் பண்ணுவோம். அது இங்கே ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத ஒரு செக் பண்ணிடுவோமா. ஆனால் இதுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது நீங்கள் ஐபி அட்ரஸ் மூலியமாக தான், பப்ளிக் ஐபி மூலியமாக தான் போக முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா பப்ளிக் ஐபி தான் வந்து டிஃபால்ட்டாக வெளில காமிக்கும். இங்கே பாருங்கள் வந்துருச்சு, ஹலோ கைஸ் மாஸ்கி பாய் சேஃப் ஃபார் யூ. ஸோ நான் இங்கே உங்களுக்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது நாட் செக்யூர்டு. ஏன் இது என்ன ப்ரோ HTTPS போட்டு எனேபிள் பண்ணாலும் இங்கே நாட் செக்யூர்டு வருதுன்னு, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது வந்து நம்ம SSH சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா அதை நீங்கள் வாங்கினா மட்டும் தான் அது செக்யூர்னு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கு ஆக்சுவலி காஸ்ட் இருக்குது. உங்களுக்கே தெரியும், குரோம் வந்து சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக காஸ்ட்டோடு தான் கொடுப்பாங்க. ஆனால் இது போர்ட்டு உள்ள இந்த HTTPS ஒரு அட்வான்டேஜ்னு இந்த போர்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த சைட்டு வந்து மோஸ்ட்லி செக்யூர்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த சர்வர் மூலியமாக. ஓகேவா? பட் ஆனால் அந்த டொமைன் செக்யூரிட்டி டொமைன் கிடையாது. இதை தான் வந்து நம்ம வந்து ரவுட் 53 மூலியமாக டொமைனாக மாற்றுவோம். ஓகேங்களா? இந்த பப்ளிக் ஐபி தான் டொமைனாக மாற்றுவோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம SSL சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து செக்யூர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் இந்த வெப்சைட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணுக்காக நான் இந்த பப்ளிக் ஐபி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த பப்ளிக் ஐபி கொடுத்தா தான் மாறும். இப்போ இந்த பப்ளிக் ஐபி வந்து பார்த்திங்கன்னா மாறும், ஒரே மாதிரி இருக்காது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை உள்ளே போய் ஸோ ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? பாருங்கள், ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டாப்பிங், அதாவது ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன போட்டால் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டை போய் திரும்பி ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டாப் ஆகிடுச்சு, திரும்பி இப்போ ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த பாருங்கள், இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் பெண்டிங்னு ஆகிட்டுருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடும். ஸோ அதுதான் வந்து இதோட அதாவது பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரே ஐபி அட்ரஸ் இருக்காது. இங்கே பாருங்கள், மாறிடுச்சு, ஐபி அட்ரஸே மாறிடுச்சு. பாருங்கள், நம்ம என்ன நினச்சோம், இந்த 13.126.87.22 இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, வேறு ஐபி அட்ரஸ் இருக்குது. ஆனால் ப்ரைவேட் ஐபி என்றைக்குமே மாறாது, கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஐபி தான் இருக்கும். இந்த பப்ளிக் ஐபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு ஒன்று எலாஸ்டிக் ஐபின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம ஃபர்தராக கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ டோன்ட் வெரி. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு
பர் ஹவர் 10 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷோர். ஆனால் போய் செக் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை போய் திரும்பி ரன் பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன், பாருங்கள் ஒரு ரொட்டேட் அடிக்குது. அநேகமாக உங்களுக்கே தெரியும் என்ன வேல்யூன்னு. கண்டிப்பாக என்ன வரும், கண்டிப்பாக இருங்க ஒரே நிமிஷம். இதை கண்ட்ரோல் சி பண்ணிட்டு இதை தூக்கிட்டு திரும்பி உள்ளே போய் திரும்பி கொடுப்போம். இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள், திஸ் சைட் கான்ட் பி ரீச்ட், அவ்வளோதான், வராது. ஓகேவா? அதே இதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ அடிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த இது இப்போ இந்த இதுக்கு மாறிடுச்சு, இந்த பப்ளிக் ஐபிக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, பப்ளிக் ஐபியை வந்து ஒரு டொமைன் நேமுக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டொமைன் ஒரு ஐபி இருக்கும். அது வந்து ஒரு டொமைன் நேமுக்கு இது கான்ஃபிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது google.comனு மாறுனுச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம டொமைன் நேம் வச்சு ஒரு பப்ளிக் ஐபியோட கான்ஃபிகர் பண்ணி அதை செக்யூர் ஆக்கிறதுக்கு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வாங்குவோம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பிடிக்கும். ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை வந்து இப்போ வந்து இந்த பேர் ஹலோ கைஸ் இது எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சர்வர் மூலிமா அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். இது நீங்கள் எங்கே வேணால் போடலாம். இந்த ஐபி அட்ரஸ் எங்கே போட்டாலும் இந்த இது தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த சர்வர் ரன் ஆகிட்டு இருக்க வரைக்கும், இந்த சர்வர் ரன் ஆகலைன்னா அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சர்வரை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு சர்வர் ரன் ஆகிடுச்சுன்னா அது காஸ்ட் ஆகிடும். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஏற்ற நம்ம சிபியும் பண்ணுறோம். என்ன தான் ஃப்ரீ டயரில் பண்ணாலும் சர்வர் ரன் ஆக காஸ்ட் அதிகம். ஸோ ஃப்ரீ டயர்னோடனே பிளைண்டாக ப்ரோ ஃப்ரீயாக தானே இருக்குது, நம்ம எவ்வளோ நேரம் வேணால் சர்வர் ரன் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இதுவும் காஸ்ட்டு தான். ஸோ டெர்மினேட் பண்ணிடுங்க. இந்த பாருங்க சக்ஸஸ்ஃபுல்லி டெர்மினேட் வந்துச்சுன்னா குட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அது அப்படியே ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கீப்பேரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்கிறேன். நம்ம வந்து அதை தெளிவாக பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ்.